மோடியே, நீங்கள் மக்களிடம் வடை சுடுவது போல அல்ல இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை. இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று மோடியும் அமித்ஷாவும் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்திருக்கையில் நிர்மலா சீதாராமன் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். தலையில் அடிச்சிருப்பார் மோடி. இந்த அம்மா என்னுடைய மானத்தை வாங்கிரும் போல இருக்கே அப்படின்னு. என்ன நடந்தது என்பதை பார்ப்போம். வணக்கம். பாராளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் நேற்றைய தினம் நடந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் இந்தியாவினுடைய வளர்ச்சி விகிதம், பொருளாதார வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது 7% தொடும் அப்படின்னு மோடியும் பாஜகவும் போகிற இடத்துல எல்லாம் வடை சுட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை. அதிகபட்சம் 6.3%இருந்து 6.8% வந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறத நிர்மலா சீதாராமனே இன்றைக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். உலகத்தினுடைய வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரங்களில் ஒன்று இந்தியா. 2024-25 ஆண்டில் இந்தியா $4 டிரில்லியன் பொருளாதாரமாக மாறும். 2027 ஆண்டில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறும் என்றெல்லாம் மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை அதற்கு எந்தவிதமான வாய்ப்பும் இல்லை என்று தற்போதைய புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றன. அதை நிர்மலா சீதாராமனே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2025 ஆண்டில் இந்தியாவுடைய பொருளாதாரம் 6.6% இருக்கலாம் என்று எதிர்பார்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பே மிகப்பெரிய தள்ளாட்டமாக இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. 2024 ஜூன் இறுதியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெளிநாட்டு கடன் 18.8% இந்தியாவுக்கு இருந்தது. இது 2024 செப்டம்பர் இறுதியில் 19.4% அதிகரித்திருக்கிறது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை அதிகமாக கடன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி சங்க பரிவார கும்பல் ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமான வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய மாநிலம் அப்படிங்கிற பெயர் எடுத்திருக்கு. உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு செய்தி படித்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மோடி வந்ததுக்கு அப்புறம் கடந்த 70 வருடங்களில் காங்கிரஸ் கட்சி வாங்கிய கடனுக்கு ஒரு 2 மடங்கு கூடுதலாக மோடியும் சங்கபரிவார கும்பலும் வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவுடைய வளர்ச்சி கீழ்நிலையில் இருக்கிறது. இப்போ தமிழ்நாடு கடன் வாங்குதுன்னா, தமிழ்நாடு கடன் வாங்கினாலும் வளர்ச்சியில் மிகப்பெரிய இடத்துல இருக்கு. மோடி கடன் வாங்குறாரு, ஆனால் இந்தியா படு பாதாளத்தில் போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஜூன் இறுதியில் 20.3% இருந்த அந்நிய செலாவணி கையிருப்பு 2024 செப்டம்பர் இறுதியில் 18.9% குறைந்திருக்கிறது. அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் இடியாப்ப சிக்கலில் மாட்டியிருக்கிறது. பொருளாதாரம் பற்றி ஒரு ஏபிசிடி தெரியாத ஒரு நபரை கொண்டு வந்து அந்த பொறுப்பில் வைக்கிறது இல்லையா? பொறுப்பில் வச்சு, ஆனால் பாராளுமன்றத்திலேயோ இல்லை செய்தியாளர் சந்திப்பில் எல்லாம் அந்த மாமி வடை சுடுறதை பார்த்தா எப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லை. ஆணவமாக பேசுகிறதுல எந்த குறைச்சலும் இல்லை. எவ்வளவு மூக்கு உடைபட்டாலும் ஆணவமாக பேசுகிறதுல எந்த குறைச்சலும் இல்லை. அதை பண்ணிடுவோம். நீங்கள் 2014 ஒவ்வொரு சுதந்திர தின உரையின் போது மோடி என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு நமக்கு தெரியும். வடை சுடுறாரு. இதோ 10-11 சுதந்திர தினம் போயிடுச்சு. இந்தியாவுடைய பொருளாதாரம் படு பாதாளத்தில் போயிருக்கிறது. இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்தியாவில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு பணக்காரர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. ஏழைகளுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. பணக்காரர்கள் அதிகரிக்கிறார்கள், ஏழைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இது எவ்வளவு பெரிய சிக்கல்னு பாருங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இது இந்த பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அதுக்கு பக்கத்திலேயே விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள், எத்தனை பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். விவசாயிகளுடைய நிலைமை என்ன இன்றைக்கு இந்தியாவில்? படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. வந்தா 2 கோடி பேருக்கு வேலை தரேன் அப்படின்னு வடை சுட்டார். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? எதுவுமே இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா என்று சொல்லக்கூடிய மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த நாடை இன்றைக்கு படுகுழியில் தள்ளி இருக்கிறது மோடியும் RSSனுடைய கொள்கைகளும் என்பது நிர்மலா சீதாராமனே அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. இனி இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க,
அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.